Hey everyone, welcome to SRISEN. நம்ம சேனலுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் குக் வித் குமாரியில் அஸ்வின் செஞ்ச ரெசிபி க்ரம் ரோலே தான் பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம ஓவன் இல்லாமல் செய்ய போகிறோம். இதுக்கு நம்ம வீட்டிலையே இருக்கிற சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சே நம்ம செஞ்சிடலாம். ரொம்பவே ஈஸியான ரெசிபி இது. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஃபஸ்ட்டு 2 எக் யோக் எடுத்திருக்கேன். அதுக்கு கரெக்டாக 4 ஸ்பூன் சர்க்கரை. நான் இன்றைக்கி ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணலாம். நல்லா பீட் பண்ணிவிட்டு இது கூட நான் 1/2 கப் விப்பிங் க்ரீம் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக நல்லா திக்கான பால் கூட ஆட் பண்ணலாம். அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கொடுக்கும். இதையும் நல்லா பீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டெக்ஸ்சர் வர வரைக்கும் நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு கிளாஸ் வேறு இல்லாட்டி போர்ஸ்லன் கப் இந்த மாதிரி எடுத்துகிட்டு நல்லா இதை ஸ்ட்ரெயின் பண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம இதை ஓவனில் வைக்க போகிறது இல்லை, ஸ்டவ் டாப்பில் தான் பண்ண போகிறோம். இதுக்கு மேலே எதுனா பபிள்ஸ் இருந்துச்சுன்னா அது இந்த மாதிரி டிஷ்யூ வச்சு பிரேக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் மேலே எதுவுமே பபிள்ஸ் இல்லாமல் இருக்கணும், அவ்வளோதான். அப்போ தான் அது மேலே கிராக் இல்லாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்திருக்கேன். அது மேலே இந்த மாதிரி பேப்பர் டவலை வச்சிடுறேன். பேப்பர் டவல் வச்சுட்டு நம்மளோட பவுலை மேலே வச்சிடலாம். நல்லா அலுமினியம் ஃபாயில் போட்டு இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஹாட்டான வாட்டரை இதில் நம்ம சைடில் அப்படியே இந்த டவல் வெட் ஆகிற மாதிரி ஊற்ற போகிறோம். பவுலில் பாதி அளவு வரைக்கும் தண்ணி ஊற்றிக்கலாம். இது எதுக்காகனா இந்த தண்ணி ஓவர் ஹீட் ஆகாமல் டெம்ப்ரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் இந்த பேப்பர் டவல் யூஸ் பண்ணுறோம். ஒரு தட்டு போட்டு மூடி இதை ஒரு 15 to 20 மினிட்ஸ் சிம்மில் வச்சு நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி ஜிகிள் ஆகணும். ஸோ இது நல்ல கன்சிஸ்டன்சி. இதை திருப்பியும் மூடி நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ண போகிறோம். மினிமம் ஒரு 1 hour இருக்கட்டும். அதுக்கப்புறம் எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ இது மேலே நான் கொஞ்சமாக ப்ரௌன் சுகரை தூவி விட்டுக்கிறேன். ஸோ டார்ச் இல்லாமல் நம்ம பண்ண போகிறோம்னு சொன்னல, அதுக்காக நம்ம கேரமலைஸ் பண்ண போகிறோம். ஒரு 4 ஸ்பூன் சர்க்கரை எடுத்து அது முழுகிற அளவுக்கு தண்ணி போட்டுட்டு இதை நல்லா கொதிக்க விட போகிறோம். அந்த தண்ணியெல்லாம் எவாப்ரேட் ஆகிட்டு நல்லா இந்த கேரமல் கன்சிஸ்டன்சியில் வந்துடும். இது சூடான பிறகு இது மேலே லைட்டாக இந்த மாதிரி போர் பண்ண போகிறோம். ஸோ இது அப்படியே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் பண்ண வச்சிடலாம். ஸோ நல்லா அந்த டாப் லேயர் கிறிஸ்டலைஸ் ஆகி சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே. கிட்ஸ்லேருந்து அடல்ட்ஸ் வரைக்கும் எல்லாருக்குமே ஃபேவரட்டாக இருக்கும் இந்த க்ரம் ரோலே. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செய்கிறது ரொம்ப சிம்பிள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.